நம்ம இறைவனிடம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வரம் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாரிடமும் கையேந்தாத ஒரு பாக்கியம், கடன் இல்லாத வாழ்க்கை. இது இருந்தாவே போதுங்க. நம்ம வாழ்க்கையை ஒரு முழுசாக வாழ்ந்த மாதிரி நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். இப்போ நோய் என்பது எல்லாத்துக்குமே ஒரு இயல்பு தான். நோய் அப்படிங்கிறது வர்றது இயல்பு தான். இந்த நோய் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, மனம் கெட்டு விட்டால் உடல் தேகம் கெட்டுவிடும். இது சிவவாக்கியர் கொடுத்துருக்கார். இந்த தேகம் கெட்டு விட்டால் நம்முடைய அறிவு என்பது சிந்தனையை சீராக்காது, சிந்தனையை குலைத்து நம் வாழ்க்கையை தொலைத்து விடும் என்பது சிவசித்தாந்த பதிவு. நம்ம இந்த நோய் அப்படிங்கிறது எப்படி நம்ம வர வைக்காமல் இருக்க முடியும்? இன்றைய காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு டென்ஷன் இருக்குது. இது எப்படி நம்ம குறைப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆன்ம சக்தியை சிவத்தை நாடி இருப்பது. இதை பற்றி